தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம ஜேஇ 2026 கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபைன் டேட் வைஸ் செஷன் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஜான் செஷன் ஆரம்பிச்சு 4 நாள் ஆகுது இல்லையா? ஸோ 21st இருந்து ஓகே. ஸோ 21st செஷன் 1 செஷன் 2 மார்னிங் ஆஃப்டர்நூன் 2 செஷனுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ 22nd உடைய மார்னிங் செஷன் கொஸ்டின் பேப்பர் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபைன் 22nd ஜான் மார்னிங் ஷிஃப்ட். ஸோ செக்ஷன் ஏல பாருங்க, நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். இது ஹெல் ஓகே. Number of unpaired electrons in low spin octahedral complex formed by ions manganese 3+, chromium 3+, iron 3+, cobalt 3+ follows the order. Unpaired electrons, number of unpaired electrons இதுல அதிகமா இருக்கும், இதுல கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும் அப்படின்னு சொல்லணும். அங்க கொடுத்துருக்கிற எல்லாத்துலயும். சரி. ஸோ மேங்கனஸ் பார்த்தீங்கன்னா 25 D5 சிஸ்டம், பட் 3+ இருக்கு. அப்போ D4. அதே மாதிரி குரோமியம் என்ன சொல்லுவோம், 24, பட் D4 D5 + 4s 1 இருக்கும், 3+ இருக்கிறதுனால D3 தான் இருக்கும். சரி, Fe3+ இருக்கு. நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ்னு கேட்டாங்க, லோ ஸ்பின் ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகே. லோ ஸ்பின் ஃபைன். அப்போ ஸ்பின் பேர்டா இருக்கணும், ரைட்? T2G EG. D4னா இங்க 3 எலக்ட்ரான்ஸ், இங்க ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஃபைன், ஹை ஸ்பின்னே போகாது. இங்கே தான் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே. அயன் என்னது, D6 3+ இருக்கு, ஸோ D5. ஓகே. கோபால்ட் 27 D7, பட் 3+ இருக்கு, அப்போ D6. சரி, இருக்கிறதுலே 6 தான் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அதிகம். அப்போ கோபால்ட் 3+, 3D6. T2Gல 6 ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ T2G 6 அப்படின்னு சொல்லுவோம். T2G 6. EGல 0. ஓகேவா? சரி. ஸோ அதே மாதிரி Fe3+க்கு, குரோமியம் 3+க்கு, அப்புறம் மேங்கனஸ் 3+க்கு எழுதியிருக்காங்க. D5, D3, D4 சிஸ்டம்ஸ்க்கு. அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஒரே ஒரு அன்பேர்டு இருக்கு, இதுல 3 அன்பேர்டு தான், இதுல 2 அன்பேர்டு. சரி. ஸோ மேங்கனஸ் 2+, இந்த ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். 3+ இங்கே 3 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் கோபால்ட்டுக்கு, சரி குரோமியத்துக்கு. அப்போ குரோமியம் இஸ் கிரேட்டர் தேன் மேங்கனஸ் 2+, which is greater than Fe2+, which is greater than cobalt 3+. So second one is the answer. Fine. 4 elements from second period boron to oxygen can have a following IE1, first ionization energy value in kilojoule mole inverse. So 1086.5 இருக்கு, 800.6 இருக்கு, 1313.9, 1402.3. The value of IE for nitrogen is okay. இது அதே அளவுல தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன். ஓகே. ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி யாருக்குன்னா நைட்ரஜனுக்கு. ஹாஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் P3 கான்ஃபிகரேஷன், சரியா? அதாவது 2s2 2p3 அப்படின்னு இருக்கும். ஹாஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷனால நைட்ரஜனுக்கு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இங்க இருக்கிறதுலே யாருக்கு அதிகம், 1402. ஸோ இதுதான் நைட்ரஜனா இருக்கும். ஓகேவா? தேர்ட் ஒன் உங்களுக்கு இந்த ஆர்டர் தெரியணும். நைட்ரஜன் ஹேஸ் half filled configuration which is more ionization energy, which has more ionization energy than oxygen, which has more ionization energy than carbon than boron. ஸோ இந்த ஆர்டர் தெரிஞ்சிச்சுன்னா, இந்த எதுக்கு எதுன்ற வேல்யூ நம்மளுக்கு தெரியலனாலும் வேல்யூஸ்ல இருக்கிறதுல யார் அதிகமா இருக்காங்க, யார் கம்மியா இருக்காங்கன்றதை வச்சு இதுதான் இந்த எலமெண்டோடைய அயனைசேஷன் எனர்ஜியா இருக்கும் அப்படின்னு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும், கெஸ் பண்ண முடியும், சரியா? ஃபைன். தேர்ட் ஒன், an element of p block elements from a species of. ஸோ p blockலயே 2 இருக்கு. ஈவன் பாஸ்பீன் வச்சு ஒன்று கேட்டிருக்காங்க, லீவிஸ் ஆசிட், லீவிஸ் பேஸ் வச்சு கெமிக்கல் பாண்டிங் சொல்லலாம், p block elements சொல்லலாம். ஓகே. ஸோ an element of p block elements form a species of type EH4+.
மேபி an ammonium, அது என்னவா வேணா இருக்கலாம் இல்லையா? சரி. Which when passes through a basic solution K2HgI4 forms a brown precipitate. So potassium mercuric iodide compoundல சேர்க்கும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னா brown precipitate உருவாக்குது. Select the correct option. Element E has maximum covalency equal to 5. ஸோ கோவலன்சி சப்போஸ் 5 இருந்துச்சுன்னா அப்போ அது EH4 பிளஸ்ன்னு ஒன்று உருவாக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? EH5 இருக்கலாம். சரி, brown precipitate formed in HgO, HgNH2I அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, then element E has a maximum electron affinity in its group. ஸோ அந்த பர்டிகுலர் குரூப்ல நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் அந்த பர்டிகுலர் குரூப்ல யாருக்கு தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? அந்த ன்ற எலிமெண்ட்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க. தென் EH3 இஸ் பாஸ்பின். EH3 வந்து பாஸ்பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 கொடுத்துருக்காங்க. எப்படின்றத பார்க்கலாமா? எலிமெண்ட் E இஸ் நைட்ரஜன், த ஸ்பீஷீஸ் இஸ் NH4+. ஏன்னா PH3 இருக்கு நம்ம கிட்ட பாஸ்பின், சரியா? PCl3 PCl5 சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி PH5 அப்படின்னு ஒன்று இது வரைக்கும் the compound never exists. PH5, we never have a compound in the form PH5, right? Okay. இது இன்னொரு 1 or 2 days தான் இந்த மாதிரி ஃபைல் கரெக்ட் ஆகுது, ஒயிட் ஆகுதுன்னா ஏன்னா நான் நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணுறேன். ஏர்டெல் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு ஓகே அதை விட்டுட்டு ஜியோக்கு மாறலான்னு நினைக்கிறேன். ஸோ ஜியோ தான் பர்ஃபெக்ட்னு சொல்லலை, அது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். we will let's see. Okay, fourth one, match the following, choose the correct options. ஸோ இங்கே சில காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அதனுடைய பேருங்களாம் கொடுத்துருக்காங்க. ஃபெல்லிங் சொல்யூஷன், கிளமன்ஷன் ரிடக்ஷன், டாலன்ஸ் ரியேஜென்ட், உல்ஃபிஷ்னர் ரிடக்ஷன். ஸோ இது எல்லாமே நேமிங் ரியாக்ஷன்ஸ் இல்லையா? கிளமன்ஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன், உல்ஃபிஷ்னர் ரிடக்ஷன் ரியாக்ஷன், ரெண்டுமே நேமிங் ரியாக்ஷன் தான். ரெண்டுமே ஈஸியாக நம்ம கார்போனைல் காம்பவுண்ட்ஸ், கீட்டோ காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிறோம்னா கீட்டோனா என்னவா மாற்றும்? அல்கேனா மாற்றும். டாலன்ஸ் ரியேஜென்ட் அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன், ஃபெல்லிங் சொல்யூஷன் காப்பர் சல்ஃபேட், காப்பர் ஹைட்ராக்சைட் ஆர் காப்பர் சல்ஃபேட் மார்ஷல் சால்ட் சொல்லலாமா? அதாவது சோடியம் பொட்டாசியம் டாட்டரேட். ஓகே, ஸோ அதை நம்ம ஃபில்லிங் சொல்யூஷன் சொல்லுவோம். அப்போ டி வந்து ஃபில்லிங் சொல்யூஷன். தென் தெரிஞ்சது டக்குனு அமோனியல் சில்வர் நைட்ரேட். அப்போது ஏ வந்து 3 இல்லையா? இந்த ரெண்டும் தெரியுது உங்களுக்கு. சப்போஸ் ஜிங்க் அமால்கம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், கிளமன்ஸ் இருக்கா, உல்ஃபிகேஷன் இருக்கான்னு டவுட் இருக்கு. ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட், எதுக்கு கிளமன்ஷனா உல்ஃபிகேஷனா, இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒன்றுக்கு வரும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் இந்த ரெண்டத்தை வச்சு உங்களால சொல்ல முடியாதா பாருங்க. ஏவுக்கு 3, அது இங்க மட்டும்தான் இருக்கு, வேற எந்த ஆப்ஷன்லயும் இல்லை. அதே மாதிரி டிக்கு 1, ஸோ மேபி இதுல இருக்கு, ஆனா A4 இருக்கு. ஸோ this is the answer, right? Okay. Statement 1, an element X of P block elements form a hydride HX. So இப்பவும் P block elements வச்சு தான் ஐ திங்க் இந்த 22nd எக்ஸாம்ஸ்ல P block elements கொஞ்சம் இம்பார்ட்டண்டா கேட்டிருக்காங்க. whatever. Okay. P block elements forms a hydride HX, which has the longest bond length. Then element X will have the shortest covalent radius. An element X of P block forms. P blockல இருக்கிற ஏதோ ஒரு எலிமெண்ட், அந்த எலிமெண்ட் என்னன்னு எனக்கு தெரியாது, அதுக்கு பேர் எக்ஸ். அந்த எலிமெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஹைட்ரஜன் கூட சேரும்போது லாங்கஸ்ட் பாண்ட் லென்த்ல ஃபார்ம் ஆகுது. மேபி ஹச்ஐயா இருக்கலாம். எலிமெண்ட் எக்ஸ் வில் ஹேவ் த ஷார்டஸ்ட் கோவலன்ட் ரேடியஸ். கோவலன்ட் ரேடியஸ்ல இதுக்கு தான் ஷார்டஸ்ட் கோவலன்ட் ரேடியஸ்னு சொல்றாங்க. சரி, என்னவா இருக்கும் யோசிங்க. Statement 1. Okay. Statement 2, an element E of group 15. Okay, nitrogen, phosphorus, arsenic, antimony, bismuth forms a hydride EH3. Okay, ammonia, phosphine ஏதாவது ஒன்று that has a least boiling point. Least boiling point னா ammonia is a gas, right? So இந்த மாதிரி ஏதாவது phosphine ஒரு gas தான், இதுல ஏதாவது இருக்கலாம். சரி, the maximum covalency of E is 4. பாருங்க, அமோனியா நைட்ரஜன் அப்படின்னு நம்ம யோசிச்சா நைட்ரஜனுடைய கோவலன்சி 3 தான் சொல்லுவோம், பாஸ்பரஸுடைய கோவலன்சி 5 வரைக்கும் சொல்லுவோம். இங்க கோவலன்சி மேக்ஸிமம் கோவலன்சி 4ன்னு கொடுத்துருக்காங்க.
15th group element, nitrogen family, nitrogen phosphorus, arsenic, antimony, bismuth. But maximum covalency E of E is 4 னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட். ரெண்டுமே தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 15th குரூப்ல வேலன்சி என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஒன்று 3-ஆ இருக்கலாம் ஆர் 5-ஆ இருக்கலாம். பட் 4 இருக்காது. ரைட்? Okay, least boiling point for phosphine, maximum covalency of phosphorus is 5. ஸோ பாஸ்பின் யாருக்கு பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப லீஸ்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற காம்பவுண்ட்ஸ்லேயே பாஸ்பினுக்கு தான். பாஸ்பின் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்மோக் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மோக் ஸ்க்ரீன் கண்ணீர் புகைகளுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு ஸ்மோக் ஸ்க்ரீனை உருவாக்கும். சரியா? Fine. 6th one. Two elements of P block elements can form a following halide XH3, XF3, YF3, XF3 can act as a Lewis acid. Okay. So P block elements இருக்கிற ரெண்டு எலிமெண்ட்ஸ் ஒன்று XF3 உருவாக்குது, இன்னொன்று YF3 உருவாக்குது. அதுல XF3 என்னன்னா லீவிஸ் ஆசிட் ஆக்ட் ஆகும்னு சொல்றாங்க. இட் மே பி a boron compounds, right? BF3, BCl3 இதெல்லாம் தான் லீவிஸ் ஆசிட் உருவாக்கும். I mean லீவிஸ் acids. While YF3 can act as a Lewis base. YF3 பாத்தீங்கன்னா லீவிஸ் பேஸ்னு சொல்றாங்க. அப்ப இது நைட்ரஜனை வச்சு வரக்கூடியதா இருக்கணும். Fine. Or some other things. Then hybridization of X and Y in XF3 and YF3 is respectively. இப்படி இருந்துச்சுன்னா ஓகே BF3 போரான் ட்ரைஃப்ளோரைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு பேச்சுக்கு. இதனுடைய ஹைபிரிடைசேஷன் sp2 அப்படின்னு சொல்லுவோம். ட்ரைகோனல் பிளேனார். இதனுடைய ஹைபிரிடைசேஷன் என்னது? ட்ரைகோனல் பிளேனார். பட் அட் த சேம் டைம் YF3 இருக்கு இல்லையா, இது ஒரு ஓகே ஆக்ட் அஸ் லீவிஸ் ஆசிட்னு கொடுத்தாங்க. ஓகே YF3 கேன் ஆக்ட் அஸ் லீவிஸ் பேஸ்னு சொன்னாங்க. இட் மே பி அமோனியான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அமோனியா மாதிரி இருக்கிற NF3ன்னு வச்சுக்கோங்க. நைட்ரஜன் குரூப்ஸ் எல்லாமே sp3 ஹைபிரிடைசேஷனை ஃபார்ம் பண்ணும். ஸோ sp2 sp3 ரைட். தேர்ட் ஒன். ஸோ XF3 பார்த்தீங்கன்னா போரான் ட்ரைஃப்ளோரைட் கொடுத்துருக்காங்க. YF3 பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ட்ரைஃப்ளோரைட் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். I don't know why no one is in online. 7th one முடிஞ்ச அளவுக்கு இந்த 25 கொஸ்டின் டக்குன்னு முடிச்சுட்டு செகண்ட் செஷனும் போட்டுறேன். இது மார்னிங் செஷன், ஈவினிங் செஷனும் போறதுக்கு ட்ரை பண்றேன். சரிங்களா? 22nd கருது. An element M does not evolve hydrogen gas on treatment with dilute HCl. MS4 1 mole of treatment with the excess of KCl forms a compound P. ஓகே ஸோ MSO4 எக்ஸாம்பிள் இது கால்சியம் சல்ஃபேட், மெக்னீசியம் சல்ஃபேட் எதுவாக வேணா இருக்கலாம். ஈவன் அயன் சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட்டாக கூட இருக்கலாம். சரி, MSO4 அப்படின்ற ஒரு சால்ட் இருக்கு. இது கூட HCl ஆட் பண்றோம். M does not evolve hydrogen gas on treatment with HCl. HCl கூட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகலன்னா அப்ப அது காப்பரா இருக்கலாம். ஏன்னா ரியாக்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் இல்லையா? காப்பர் இஸ் த ஒன்லி எலிமெண்ட் which has a positive electrode potential 0.34. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ தெரிஞ்சாலே நம்மளால ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். பாசிட்டிவ் பொட்டன்ஷியலா, நெகட்டிவ் பொட்டன்ஷியலா, ஹைலி ரியாக்டிவா, லெஸ் ரியாக்டிவா அப்படின்றத. சரி, இன்னொன்று KCN எக்ஸஸ் கூட சேரும்போது அது காம்பவுண்ட் P அப்படின்ற ஒன்று உருவாக்குது. அது ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கலாம். The amount of MS formed in moles when hydrogen sulfide, that is cinnabar, Hg to Hg cinnabar, சரி, hydrogen sulfide rotten X மெல்ல இருக்கக்கூடிய hydrogen sulfide gas is passed to the compound P. ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டல் சல்ஃபேட் இருக்கு, அது கூட KCN சேர்த்து மெட்டல் சைனடா மாத்திரம் ஒரு காம்ப்ளெக்ஸ். அந்த மெட்டல் சைனட் காம்ப்ளெக்ஸ் கூட ஹைட்ரஜன் சல்ஃபேட்டை சேர்க்கும் போது சல்ஃபர் அங்க வந்து சேருது. ஓகே, எவ்வளோ MS ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்க. ஃபைன், ஆன்சர் ஆப்ஷன் 1 கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பாருங்க. காப்பர் HCl கூட சேர்ந்தா நோ ரியாக்ஷன், ரைட்? ஏன்னா காப்பருக்கு என்ன ஆகாது, ரியாக்டிவிட்டி ரொம்ப கம்மி. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல அது ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் பண்ணாது, நோ ரியாக்ஷன். காப்பர் சல்ஃபேட் எடுத்துட்டு பொட்டாசியம் சைனட் கூட சேர்க்குறாங்க. MSO4னு சொன்னாங்க இல்லையா, அது காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட் எடுத்து KCN கூட சேர்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா CuCN4 3- அப்படின்ற ஒன்று கிடைக்குது. ஆக்சுவலாக இது பொட்டாசியம் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸா உருவாகணும்.
பட் கவுண்டர் கேட்டையான் வேணான்றதுனால பொட்டாசியம் எழுதாம மீதி இருக்கிற ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் மட்டும் எழுதிருக்காங்க. CuCN4 டைம்ஸ் ஆஃப் 3 மைனஸ். ஸோ இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டு ஹைட்ரஜன் சல்ஃபேட் கூட சேர்க்கிறோம். எனக்கு ஹைட்ரஜன்லாம் சைடு எடுத்துட்டு HCN போயிருந்தனால எஸ் வந்து அங்க சேர்ந்து CuS காப்பர் சல்ஃபைட் ஃபார்ம் ஆகுது, விச் இஸ் அ பிளாக் precipitate ஆக்சுவலி. சரியா? நோ சல்ஃபைட் precipitate. சல்ஃபைட் precipitate பட் CuSன்னு ஒன்று ஃபார்ம் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. Just a minute, exactly. Hi Harish, good evening. Okay, 8th one பாருங்க. Consider the structure of nitric acid. So nitric acid structure consider பண்ண சொல்றாங்க. HNO3. சரி, அதுல ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் நம்பரிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் 1, ஆக்சிஜன் 2, ஆக்சிஜன் 3, தென் நைட்ரஜன் 4. ஹைட்ரஜன் எலக்ட்ரோ பாசிட்டிவ், அதனால அதை கன்சிடர் பண்ணாம எலக்ட்ரோ நெகட்டிவ்ல இருக்கிற மூணுத்துக்கும் நாலுத்துக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க. செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் ஹேவிங் ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் 1, 2, 3, 4. ஓகே, இதுல இருக்கிற 1க்கு இந்த ஆக்சிஜனுக்கு ஃபார்மல் சார்ஜ் எவ்வளவு வரும்? 2ன்ற ஆக்சிஜனுக்கு ஃபார்மல் சார்ஜ் எவ்வளவு? 3ன்ற ஆக்சிஜன். எல்லா ஆக்சிஜனும் வரதே கிடையாது, ஏன்னா இது சிங்கிள் பவுண்ட்ல இருக்கு. இங்க ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் இருக்கு, இங்க டபுள் பாண்ட்ல இருக்கு. ஸோ எல்லா ஆக்சிஜனும் டிஃபரெண்ட், ரைட்? அதே மாதிரி நைட்ரஜனுக்கு 3 பாண்ட் தான் இருக்கணும், இங்க 4 பாண்ட் இருக்கு, N பிளஸ் இருக்கும். அப்போ இதுக்கும் ஃபார்மல் சார்ஜ் கண்டிப்பா 0வா இருக்காது. ஸோ இதை வச்சு நீங்க ஃபார்மல் சார்ஜஸ் சொல்லணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நைட்ரஜனுக்கு +1, வி நோ தட். அதே மாதிரி ஒரு ஆக்சிஜனுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனுக்கு என்னது -1. ஓகேவா? இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், HONO மைனஸ் டபுள் பாண்ட் O. ஸோ இந்த ஆக்சிஜன் நியூட்ரலா இருக்கு, இந்த ஆக்சிஜனும் நியூட்ரலா இருக்கு. ரெண்டு பாண்ட் கரெக்டா இருக்கு. இந்த ஆக்சிஜன் மட்டும் தான் மைனஸ் சார்ஜ்ல இருக்கு. அதே மாதிரி இந்த நைட்ரஜன் என்னவா இருக்குன்னா பிளஸ் சார்ஜ்ல இருக்கு. அப்ப ஆக்சிஜன் -1 இருக்கணும், நைட்ரஜன் +1 இருக்கணும். அதை தவிர மீதி எல்லாமே 0 தான். தட்ஸ் வாட் தே ஆர் மென்ஷனிங் தட். -1, 0, 0, +1. இந்த -1 என்பது ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் which has only single bond. அதே மாதிரி இந்த +1 என்பது for nitrogen which has a 4 bond. ஓகேவா? ஃபார்மல் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு வேலன்சி எலக்ட்ரான்ஸ் மைனஸ் நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் மைனஸ் பாண்டிங் எலக்ட்ரான் பை 2. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்க ஏற்கனவே 11th படிச்சிட்டீங்கன்னு நம்புறேன். Okay, 9th question, methyl bromide treated with methanol in presence of ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷனா இது ரியாக்ட் ஆகுதுன்னா கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ரேட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் ஃபார் த கிவன் நியூக்ளியோஃபைல். ஸோ நான் எடுத்துக்கக்கூடிய இந்த நியூக்ளியோஃபைல் இருக்கு இல்லையா, அது இன்கேஸ் அயோடைடா இருந்தா, ஃப்ளூரைடா இருந்தா, ஈத்தாக்சைடா இருந்தா, ஃபீனாக்சைடா இருந்தா, இதுல யாருக்கு ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கும், யாருக்கு ரியாக்டிவிட்டி கம்மியா இருக்கும்? எந்த நியூக்ளியோஃபைல் ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகும், எந்த நியூக்ளியோஃபைல் ஸ்லோவா ரியாக்ட் ஆகும்? இது எல்லாத்தையும் தான் கேட்கறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. Iodide is a more strong, greater nucleophilic character than ethoxide. Ethoxide is more nucleophilic than phenoxide. Phenoxide is more nucleophilic than fluoride. Fluoride ஏன் நியூக்ளியோஃபிலிசிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டா, பேசிசிட்டி நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நியூக்ளியோஃபிலிசிட்டி இதை வச்சு நம்மளால சொல்ல முடியும். கம்பேர் டு நைட்ரஜன், ஆக்சிஜன் இஸ் லெஸ் நியூக்ளியோஃபைல். ஏன் பாருங்க, ஆக்சிஜன் நைட்ரஜன் ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சிஜனும் நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆக போகுது, நைட்ரஜனும் நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆக போகுது. இந்த ரெண்டு நியூக்ளியோஃபைல்ல யாருக்கு நியூக்ளியோஃபிலிசிட்டி அதிகமா இருக்கும் அப்படின்னா, நைட்ரஜன் ஹேஸ் மோர் நியூக்ளியோஃபிலிசிட்டி தேன் ஆக்சிஜன். ஏன்னா ஆக்சிஜன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதை சீக்கிரமா, நியூக்ளியோஃபைல் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய தொகுதி. சரியா? த குரூப் விச் கேன் கேப்பபிள் டு டொனேட் அன் எலக்ட்ரான். ஸோ நியூக்ளியோஃபைலை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் விச் ஹேவ் அ electron accepting character which has a tendency to gain electron but it won't easily release the electron. அது எலக்ட்ரான் அவ்வளவு ஈஸியா என்ன பண்ணாது, ரிலீஸ் பண்ணாது. அதனால எலக்ட்ரான் அஃபினிட்டி எலக்ட்ரோ நியூக்ளியோஃபிலிக் கேரக்டர் ஆக்சிஜனுக்கு கம்மியா இருக்கும். நைட்ரஜனுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆக்சிஜனை விட கம்மி, அப்ப எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய நேச்சர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். Could you understand? Fine. அதே மாதிரி தான் இருக்கிறதுலே fluorine is the highest electronegative element. fluorine தான் என்னது? highest electronegative element. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா தாங்கிட்ட எலக்ட்ரானை பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்குமே தவிர அது எலக்ட்ரானை டொனேட் பண்ணாது. அதனாலதான் நியூக்ளியோஃபிலிக் கேரக்டர்ல இருக்கிறதுலே லீஸ்ட் நியூக்ளியோஃபைல் யாருன்னா ஃப்ளூரைடுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? Okay, so order of the nucleophilicity. Iodide is greater nucleophilic than ethoxide, which is greater nucleophilic than phenoxide, which is greater nucleophilic than fluoride. இருக்கிறதுலே fluoride highest electronegative, அதனால அதுக்கு nucleophilicity கம்மியா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
10th one compare rate of SN1. So SN1 reaction எதுல ஃபாஸ்டா இருக்கும் எதுல கம்மியா இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், பைசைக்ளோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இங்க இதுக்கு பேரு பைசைக்ளோ. ஆக்சுவலா பைசைக்ளோ அப்படின்னு எழுதிட்டு 1 2 இங்க 2 கார்பன் இருக்கு, 1 2 இங்க 2 கார்பன், இங்கேயும் 2 கார்பன். அப்ப பைசைக்ளோ அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதுவோம்னா 2 2 2. ஓகேவா? பைசைக்ளோ 2 2 2. தென் இந்த ஹோல் காம்பவுண்ட் எழுதி புரோமைடு எழுதியிருப்போம். ஃபைன். விபின் ஹாய், வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் அப்புறம் வரேன் சார். ஹாய் விபின், ஐ எம் குட். வாட் அபவுட் யூ? எப்படி போகுது லைஃபு? ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2 2 1 இருக்கும். 1 2 1 2. ஆனா இங்க 1 தான் இருக்கு இல்லையா? அப்ப பைசைக்ளோ காம்பவுண்ட்ஸ்ல இதுல 2 2 1 இருக்கு. இங்க 2 2 2 இருக்கு, இங்க 2 2 1 இருக்கு. சரி, PQ. தென் வேற என்ன பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஏக்கரெல்லாம் கிடையாது. 3 ஃபினைல் இருக்கு, ஒரே ஒரு புரோமின் இருக்கு. ஸோ டெர்ஷரி காம்பவுண்ட். ஆனா அதுல 3மே ஃபினைலா இருக்கு. ஃபினைல் இருந்துச்சுன்னா ரெசனன்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்? இங்க பாத்தீங்கன்னா 2 ஃபினைல் தான் இருக்கு, ஒரு மெத்தில் இருக்கு. இதுவும் டெர்ஷரி தான், இதுவும் டெர்ஷரி தான். ஆனா இந்த டெர்ஷரியில ஃபினைல் அதிகமா இருக்கு, ரெசனன்ஸ் இருக்கும். இந்த டெர்ஷரியில 2 ஃபினைல் தான் இருக்கு, ரெசனன்ஸ் கம்மியா இருக்கும். ஓகே, PQRS. ஸோ இதுல இருந்து என்ன கேட்கறாங்க? கம்பேர் த ரேட் ஆஃப் SN1. SN1 இருக்கிறதுல அதுல ஃபாஸ்டா இருக்குன்னு கேட்கறாங்க. SN1 என்ன ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? பிரிட்ஜ் ஹெட் கார்பன்ல நடக்குமா நடக்காதான்றது உங்களுக்கு தெரியணும். இது இருக்கு இல்லையா? இந்த கார்பனுக்கு பேரு, இந்த கார்பனுக்கு பேரு பிரிட்ஜ் ஹெட் கார்பன். சரியா? எஸ் சார் வில். ஓகே ஓகேப்பா. ஸோ ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது? பிரிட்ஜ் ஹெட் கார்பன். ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் ஹெட் கார்பன்ல நடக்குமா நடக்காதா, இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் தெரியணும். இதுல நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மியா இருக்கும். சரியா? அதே மாதிரி பிரிட்ஜ் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசா இருக்கும், அதாவது ஒரு பைசைக்ளிக் காம்பவுண்ட், ட்ரைசைக்ளிக் காம்பவுண்ட்ல சைக்கிள் எவ்வளோ பெருசா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அது சீக்கிரமா ரியாக்ட் ஆகலாம். சைக்கிள் ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா அது ரொம்ப கான்ட்ராக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ரியாக்ஷன் கம்மியா இருக்கும். ஃபைன். இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் SN1. இது ரெண்டுமே டெர்ஷரி தான். டெர்ஷரியில தான் SN1 நடக்கும். டெர்ஷரினா என்ன அர்த்தம்னா இங்க இருக்கக்கூடிய புரோமைடு அப்படின்றது போயிட்டு ஃபர்ஸ்ட் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகணும். என்ன ஃபார்ம் ஆகணும்? கார்போகேட்டையான். அதுக்கப்புறம் வேற ஒரு நியூக்ளியோஃபில் வந்து அங்க ரியாக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நியூக்ளியோஃபில் ரிமூவ் ஆயிட்டு லீவிங் குரூப் லீவ் ஆயிட்டு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல தான் இன்னொரு புதுசா வரக்கூடிய நியூக்ளியோஃபில் வந்து அந்த கார்போகேட்டையானை அட்டாக் பண்ணும். கார்போகேட்டையான் பிளேனார் ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரியை உருவாக்கும். 2 ஸ்டெப் மெக்கானிசம் SN1, ரைட்? ஓகே. கெமிக்கல் கைனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவோம். கெமிக்கல் கைனடிக்ஸ்ல SN1 ரியாக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ்ல 6 S, இந்த இடத்துல யாருக்கு ரியாக்டிவிட்டி அதிகம்? ஸோ ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 2. ஸோ தட் மீன்ஸ் 3 ஃபினைல் இருக்கிறதுனால ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ்டு காம்பவுண்ட். அப்போ இந்த கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிளா இருக்கும். மெத்தில் இருக்கு இல்லையா? இந்த மெத்தில் என்ன குரூப்னா பிளஸ் ஐ குரூப். மெத்தில் என்ன குரூப்? பிளஸ் ஐ குரூப். வாட் இஸ் மீன் பை பிளஸ் ஐ குரூப்? எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய குரூப்பை நம்ம பிளஸ் ஐ குரூப்னு சொல்லுவோம். எலக்ட்ரானை டொனேட் பண்றதுனால இங்க ரெசனன்ஸ் ஸ்டெபிலிட்டி கம்மியாகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டெபிலிட்டி கம்மியாகும். சரியா? ஃபினைல் 3மே என்னது அப்படின்னா ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடியது. அப்ப ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ திஸ் ட்ரைஃபினைல் கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் டைஃபினைல் கார்போகேட்டையான். இப்படி சொல்றாமா? 3 ஃபினைல் இருக்கிற கார்போகேட்டையானுக்கு ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகம். எதை காட்டிலும்? 2 ஃபினைல் இருக்கிற கார்போகேட்டையானை விட. தட்ஸ் இட். ஸோ அப்போ ஆர் தான் மோர் ஃபாஸ்டா இருக்கும் SN1 ரியாக்ஷன்ல. அதுக்கப்புறம் S, அதுக்கப்புறம் P, தென் Q. ஏன் P ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு Q சொல்றோம்னா இங்க பிரிட்ஜ்ல 1 தான் இருக்கு, இங்க 2 கார்பன் இருக்கு பிரிட்ஜ்லயே. சரியா? ஸோ இது இன்னும் மோர் ரியாக்டிவா இருக்கும். ஸோ R, S, P, Q. செகண்ட் ஒன் இஸ் த ஆன்சர். ரேட் ஆஃப் த SN1 இஸ் ப்ரொபோஷனல், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான். நல்லா புரிஞ்சுக்கணும். வழக்கமா நீங்க என்ன நினைச்சிட கூடாதுன்னா ஒரு மாலிகுல் ஸ்டேபிளா இருக்குன்னா அப்ப அதுக்கு தானே ரியாக்டிவிட்டி கம்மியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. இங்க நம்ம எதனுடைய ஸ்டெபிலிட்டியை பத்தி பாக்குறோம்னா கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி பத்தி பாக்குறோம். சரியா? எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு கார்பன் பிளஸ் ஆவோ இல்ல மைனஸ் ஆவோ இருக்கும், கார்போகேட்டையான் ஒரு கார்பேனியானா இருக்கும். அப்ப அதை பொறுத்து ரியாக்டிவிட்டி ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் ரியாக்டிவிட்டிக்கு எப்படி இருக்கு, ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு. இந்த
ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் படிச்சுக்கோங்க. யூ வில் கெட் அன் ஆன்சர். கேஸ் ஸ்டேட்மெண்ட் 1, ஒரு ஃபினால் கூட குளோரோஃபார்ம் இன் பிரசன்ஸ் ஆஃப் KOH சேர்க்கிறோம். ஸோ இந்த ரியாக்ஷனை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இது ஒரு ரீமன் டீமன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கிடைக்கும்? சாலிசில் ஆல்டிஹைட் கிடைக்கும் இல்லையா? அப்போ ஆர்த்தோ பொசிஷன்ல ஆல்டிஹைடும் கிடைக்கும், விச் இஸ் கால்டு ஓ சாலிசில் ஆல்டிஹைட் ஆர் ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சால்டிஹைட். இன்னொரு பேரா ஹைட்ராக்சி பென்சால்டிஹைட் கிடைக்கும். ஸோ இங்க CHCl3 குளோரோஃபார்ம் சேர்க்கறதுனால இந்த ரியாக்ஷனை நம்ம ரீமன் டீமன் ரியாக்ஷன் சொல்றோம். சாலிசில் ஆல்டிஹைட் கிடைக்கும். இன் கேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் CHCl3 இஃப் வி ஆட் CCl4 கார்பன் டெட்ராக்ளோரைட் ஆட் பண்ணா சாலிசிலிக் ஆசிட் கிடைக்கும். சரியா? Find major product is ortho substituted product and the minor product is para substituted. இது கரெக்ட் தான். Statement 2, ortho and para substituted product can be separated by steam distillation. ஸோ எனக்கு சாலிசில் ஆல்டிஹைட் கிடைக்குது, அதாவது ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சால்டிஹைட் தான் கிடைக்குது. ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சால்டிஹைட், பேரா ஹைட்ராக்சி பென்சால்டிஹைட். இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ண முடியும்னா ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மூலமாவே செப்பரேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. obviously yes, we can separate this by steam distillation. ஸோ அப்போ ரெண்டுமே கரெக்ட் தான் இல்ல? Statement 1, statement 2, both are correct. They mentioned here, sorry, தண்ணி வாட்டர் பாட்டிலும் இல்ல, சரி, ரீமர் டீமன் ரியாக்ஷன் ஃபினால் வித் குளோரோஃபார்ம். மேஜர் பாத்தீங்கன்னா ஆர்த்தோ ஸ்டீம் volatile இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. பேரா பாத்தீங்கன்னா மைனரா தான் கிடைக்கும், அதுவும் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ நாட் ஸ்டீம் volatile. இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், லெஸ் volatile, சீக்கிரமா அது என்ன ஆகாதுன்னா ஆவி ஆகாது. சரியா? அதனால அது கீழே இருக்கும். ஆர்த்தோ சாலிசில் ஆல்டிஹைட் மட்டும் எவாபரேட் ஆகி வேற ஒரு கண்டெய்னருக்கு போகும். therefore can be separated by steam distillation. Okay. 12th one, statement 1, sucrose is dextrorotatory. Upon by hydrolysis it becomes a levorotatory. Okay, sucrose இருந்து dextro தான், அதை hydrolysis பண்ணாதான் அது levoவா மாறுதுன்னு சொல்றாங்க. கரெக்ட். Statement 2, sucrose on hydrolysis gives glucose and fructose. Correct. Such that the levorotation of a glucose is more than dextrorotation of fructose. அப்படிலாம் இல்லையே. Okay. Sucrose on hydrolysis gives glucose and fructose. இது வரைக்கும் கரெக்ட். சுக்ரோஸை ஹைட்ரோலைசிஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கிடைக்கும். such that the levorotation of glucose is more than dextrorotation of fructose. fructose உடைய dextrorotation விட glucose உடைய levorotation அதிகம்னு சொல்றாங்க. No. So answer 1, statement 1 is true. Statement 2 is false. பாருங்க, சுக்ரோஸ் டி குளுக்கோஸ் டி ஃப்ரக்டோஸ் ரெண்டா பிரியுது. ஸோ அதனுடைய ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. +66.5, +52.5, தென் -92.4. சுக்ரோஸ் இஸ் டெக்ஸ்ட்ரோரோட்டரி அண்ட் ஹைட்ரோலைஸ்டு ப்ராடக்ட் இஸ் லிவோரோட்டரி. சுக்ரோஸ்ன்றது எப்பயுமே டெக்ஸ்ட்ரோ தான், அதை ஹைட்ரோலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது என்னவா மாறும்னா லிவோவா மாறும். ஏன்னா ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது வாட்டர் அதுல வருது இல்லையா, அதனால ரொட்டேஷன்ஸ் மாறுது. Fine. Okay, 13th one, ஆர்கானிக்ல கொஞ்சம் ஓகே, மேபி இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே கொஞ்சம் ஆர்கானிக்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல, ஐ மீன் 21st நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல ஆர்கானிக்ல இருந்து அதிகமாக கேட்கல. பிசிக்கல் இன்ஆர்கானிக் இப்படியே முடிச்சிட்டாங்கன்னு தோணுச்சு. 3 கொஸ்டின் தான் ஆர்கானிக் வந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதை காம்பன்சேட் பண்ண, அதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஜெல்டால் மெத்தட், கேரியஸ் மெத்தட் இப்படிலாம் அவங்க கேட்டிருந்தாங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்பரஸ், பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன்லாம் கேட்டிருந்தாங்க. ஆர்கானிக் தான் அது, ஆனாலும் அதுவும் ப்ராப்ளமாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ், மெக்கானிசம்ஸ், ப்ராடக்ட், ரியாக்டன்ட் இப்படிலாம் இருக்கணும். அந்த மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஓகே, an organic compound with molecular formula C8H9NO when reacts with KOH-Br2 forms P, which on diazotization forms a Q. ஸோ இது P கொடுக்குதுன்னா அப்ப கண்டிப்பா இந்த காம்பவுண்ட் என்னவா இருந்திருக்கணும்னா அனிலினாவோ நைட்ரோ காம்பவுண்ட்ஸாவோ இருந்திருக்கணும். NO2 தான் நைட்ரோ காம்பவுண்ட், ஸோ இங்கே NO தான் இருக்கு. அப்போ நைட்ரோ காம்பவுண்ட்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஹைட்ராக்சி அனிலின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆர் அமைடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ KOH-Br2 அப்படின்றது ஹாஃப்மன் புரோமோமைட் ரியாக்ஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ இது அமைடு தான் கண்டிப்பா இல்லையா? அதுவும் அரோமேட்டிக் அமைட் தான் இருக்கணும். ஸோ அமைடா இருந்தால் தான் அந்த அமைடு எடுத்துட்டு KOH-Br2 கூட சேர்க்கும்போது ஹாஃப்மன் புரோமோமைட் டிகிரேடேஷன் நடக்கும். ஓகே, எல்லாம் மூச்சே விட முடியல, மூக்கு அடைச்சிட்டு இருக்கிறது.
ஸோ ஹாஃப்மன் புரோமமைட் டீக்ரடேஷனாக இருந்தால் அமைடை எடுத்துட்டு அதை பண்ணும்போது நம்மளுக்கு அமீனா மாறிடும். இந்த CO போயிட்டு என்ன மாறிடும், NH2 வந்துடும், அமீனா மாறிடும். சரி, அப்போ மெத்தில் அமீன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு பேச்சுக்கு. Followed by its reaction with CuCN. Cuprous cyanide add பண்றோம். Sandmeyer or Gatterman reaction forms the R which on hydrolysis acidic formed S. S can also be made by hydrolysis of original compound X. சரி, இந்த காம்பவுண்ட் ஹைட்ரோலைசிஸ் பண்ணாலும் எனக்கு அது கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா அது என்னது, ஆசிட் தான், கார்பாக்சிலிக் ஆசிட் இல்லையா? ஓகே, S can reaction with KMnO4 oxidize பண்ணா form a T which has two types of hydrogens. இதை ஆக்சிடேஷன் பண்ணா ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது, அதுக்கு பேரு T இருக்குது. ஸோ ஆன்சர் என்னன்னு பாருங்க, 3 அசிட்டமைட் தான், சாரி அசிட்டோபென்சமைடு ஆர் இது நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெத்தில் பென்சமைடு, பேராமெத்தில் பென்சமைடு ஆர் பேரா பென்சமைடு காம்பவுண்ட். சரியா, பேராமெத்தில் பென்சமைடு. எப்படி ஆர்த்தோ இல்ல பேராதான்றதை கன்ஃபார்ம் பண்ணாங்கன்றது வேணா ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ பாருங்க, ஒரு மெத்தில் பென்சமைடு எடுத்துக்கிறாங்க, KOHBr2 ஹாஃப்மன் புரோமமைட் டிகிரடேஷன். இது என்ன ஆகிடும், CO போயிட்டு NH2 வந்து சேர்ந்துடும், அமீனா மாறிடும். சரியா, பிரைமரி அமீன். ஸோ இந்த அமீனை எடுத்துட்டு சோடியம் நைட்ரேட் HCl டயசோடிசேஷன் பண்றோம். எனக்கு என்ன ஆகுதுன்னா N2Cl பென்சின் டைசோனியம் குளோரைட் மாதிரி ஒரு மாறுது, மெத்தில் பென்சின் டைசோனியம் குளோரைட். ஓகே, அதை எடுத்துட்டு குப்பர் சைனைட் கூட சேர்க்கும் போது நைட்ரஜன் கேஸா போயிடும், காப்பர் சைனைடு குளோரின் எடுத்துட்டு போயிடும், சைனைடு வந்து அந்த இடத்துல சேரும். ஸோ வி வில் கெட் அ ப்ராடக்ட் லைக் திஸ், பேராமெத்தில் டொலின், சாரி பேரா சயனோடொலின், பேராசைனோடொலின், பேராநைட்ரைல் டொலின். இதை எடுத்துட்டு ஹைட்ரோலைசிஸ் பண்றாங்க. சைனைடை ஹைட்ரோலைசிஸ் பண்ணாலே நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும்னா கார்பாக்சிலிக் ஆசிட் தான் கிடைக்கும். டைரக்டா அமைடு எடுத்துட்டு ஹைட்ரோலைசிஸ் பண்ணாலும் பாருங்க, OH H NH2 சேர்ந்து NH3 அமோனியாவா போயிடும், OH வந்து CO கூட சேர்ந்து COOH கார்பாக்சிலிக் ஆசிட் தான் கிடைக்கும். ஸோ திஸ் வில் பி த ஆன்சர், பேரா பென்சமைட், பேராமெத்தில் பென்சமைட். சரியா, ஓகே, ஜஸ்ட் a minute. 14th கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ரைட்? ஓகே, டோட்டலா 25 கொஸ்டின் 14ல இருக்கும். ஸோ இன்னொரு 11 இருக்கு, அப்ப முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன் இல்ல. 14th one. ஸோ குளோரோசைக்ளோஹெக்சேன், அப்புறம் குளோரோபென்சின், குளோரோசைக்ளோஹெக்சேன் ஆர் சைக்ளோஹெக்சைல் குளோரைட், இன்னொரு குளோரோபென்சின். Read the following statements. Q has more, okay, இது Q, இது P. Q has more del negative on chlorine, partially negative charge on chlorine than P. Qல குளோரின் மேல பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கிறத விட. ஏன்னா இதுல ரெசனன்ஸ் இருக்கு, அதனாலயா? அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, குளோரின் கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதுல ஒண்ணு இங்க வந்து மைனஸ் ஆகணும், இப்படி நடக்கணும் இல்லையா? குளோரின் ஆக்சுவலி ஒரு டிஆக்டிவேட்டிங் குரூப், மைல்டு ஆக்டிவேட்டிங், மைல்டு டிஆக்டிவேட்டிங் குரூப். ஸோ குளோரின் மேல பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. Q has more dipole moment than P. P காட்டிலும் Q டைபோல் மூமெண்ட் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. இது ஒரு சிமிலர் காம்பவுண்ட், ஆனா குளோரின் இருக்கு எலக்ட்ரோநெகட்டிவ், அதனால டைபோல் மூமெண்ட் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. In Q, CCl bond has double bond character. Q பொறுத்த வரைக்கும் இங்க குளோரினுக்கும் கார்பனுக்கும் டபுள் பாண்ட் இருக்குன்னு சொன்னாங்க, இது கரெக்ட். In Q, Cl is attached to sp2 hybridized carbon, but in P, chlorine is attached to sp3. கரெக்ட் தான், அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்ட். ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்களே தவிர அடுத்தது என்ன சொல்ல வராங்கன்றது நம்ம பார்த்தா தான் தெரியும். Okay. D. QCl, in Q, Cl is attached to sp2 hybridized carbon, but in P, Cl is attached to sp3. Correct now. E படிக்கணுமா? In Q, CCl bond length is more due to repulsion between lone pair on chlorine and pi electron in aromatic ring. ஆக்சுவலா Qல டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும், பாண்ட் லென்த் கம்மியா தான் இருக்கும். இங்க
மோர்னு கொடுத்துருக்காங்க. பாண்ட் லென்த் இஸ் மோர்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 சி அண்ட் டி. ஸோ சியும் டியும் மட்டும் தான் கரெக்ட், மீதி எல்லாம் தப்பான ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? இட்ஸ் தியரி பேஸ்டு கொஸ்டின், அதனால ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஜஸ்ட் தியரி படிச்சிருந்தாலே சொல்ல முடியும். ஓகே, 15th கொஸ்டின். Cycloalkene X reacts with bromine during சரி, இன்னொரு 2 நாளைக்கு இல்ல 3 நாளைக்கு அதிகபட்சம் மண்டே வரைக்கும் தான் இந்த மாதிரி நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும். ஏர்டெல் கடுப்பேத்துறானுங்க சத்தியமா. 3 வருஷமா யூஸ் பண்றேன். எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் பண்ணாலும், எத்தனை தடவை என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டானுங்க. ஈவன் வெய்வர் அமௌண்ட் கூட நான் அதிகமா ரைஸ் பண்ணதில்ல. அவனுங்களுக்கா நேர்மையா நியாயமா காசை கொடுக்கணுன்ற அறிவும் இல்லை. நெட்டை கொடுக்கல, அப்புறம் நம்ம காசை திருப்பி கொடுக்கணும், 2 நாள் பிரச்சனை தான், அதையும் செய்ய மாட்டானுங்க. சரி, நான் என் கஷ்டத்தை புலம்பிட்டு இருக்கல. டென்ஷன் ஆகுது மைலான், கடுப்பேத்துறாங்க மைலான். சரி, சைக்ளோ அல்கீன். ஸோ ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் எக்ஸாம்பிள் நான் ஒரு சைக்ளோபென்டீன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சைக்ளோ அல்கீன் எக்ஸ் ரியாக்ட்ஸ் வித் புரோமின். இது புரோமின் கூட சேர்ந்தா 2 இடத்துலையும் புரோமின் சேரலாம் இல்லையா? சரி, during reaction 1 mole of cycloalkane consumes 1 mole of bromine, then form a product Y. Okay, the product Y has the product Y has carbon bromine ratio is 3:1. ஓகே, அந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட்ல கார்பனும் புரோமினும் என்ன ரேஷியோ இருக்குன்னா 3:1 இருக்கு. அப்போ அது ஒரு சைக்ளோப்ரோபீனா இருந்துருந்துச்சுன்னா 3 கார்பன் இருக்கு, அதுல புரோமின் 1 இருக்குன்னு சொல்லலாம். இந்த பாண்ட் பிரேக் ஆயிட்டு இது கூட ஒரு புரோமின் வந்து சேர்ந்துச்சுன்னு சொல்லலாம். பட் அதுல கண்டிப்பா என்ன இருக்கணும் அப்படின்னா 6 கார்பன் இருக்கணும். ஏன் நான் அப்படி சொல்றேன்னு பாருங்க. 6 கார்பன் இருந்தா சைக்ளோ ஹெக்ஸீன் அப்படின்னு சொல்லுவோம். 6 கார்பன் சைக்ளோ ஹெக்ஸீன். ஓகேவா? இந்த சைக்ளோ ஹெக்ஸீன்ல டபுள் பாண்ட் பிரேக் ஆயிட்டு இங்க ஒரு புரோமின், இங்க ஒரு புரோமின் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கார்பன் எத்தனை இருக்குன்னா 6 கார்பன் இருக்கு, புரோமின் எத்தனை இருக்குன்னா 2 இருக்கு. கரெக்டா? இதை தான் சிம்பிளிஃபை பண்ணி 3:1 அப்படின்னு சொல்றோம். கார்பன் ஈஸ்ட் புரோமின் 3:1 ரேஷியோல இருக்குன்னு சொல்றோம். அப்ப சைக்ளோஹெக்ஸீனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பர்சன்டேஜ் ஆஃப் புரோமின் இன் த ப்ராடக்ட் வைஸ். ஸோ புரோமினுடைய பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் 1 கொடுத்துருக்காங்க. 66.11 எப்படி வந்துச்சுன்னு வேணா பார்க்கலாம். ஸோ சைக்ளோஹெக்ஸேன் C6H12 கிடையாது, அது ஹெக்ஸேன் C6H10. ஓகே 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 சைக்ளோஹெக்ஸேன் ஃபார்முலா C6H12 தான். சைக்ளோஹெக்ஸீன் ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, அதனால 2 ஹைட்ரஜனை கம்மி பண்ணி C6H10 எழுதிருக்காங்க. கரெக்ட் தான். ஸோ இது சைக்ளோஹெக்ஸீன், அதை புரோமின் கூட சேர்க்குறாங்க. C6H10Br2 2 புரோமின் வந்து பை பாண்ட் பிரேக் பண்ணிட்டு 2 கார்பன்ல சேர்ந்துடும். மோலார் மாஸ் மொத்தமா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 242. ஓகே, பர்சன்டேஜ் ஆஃப் புரோமினுக்கான ஃபார்முலா. ஓகேவா? புரோமினுடைய மாஸ், புரோமின் மாலிகுல், ஒரு புரோமினுடைய மாஸ் 80. ஸோ 2 புரோமின் இருந்துச்சுன்னா புரோமின் மாலிகுல் இருக்கும்போது 160. ஸோ 160 டிவைட் பை இந்த மோலார் மாலிகுலுடைய மோலார் மாஸ் 242 into 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா you will get a value 66.11, which is the percentage of bromine in this molecule. Okay, 16th one. When sodium fusion extract of organic compound was treated with a chloroform, then violet color of halogen appears. Maybe an iodide. Okay, sodium fusion extract organic compound கூட சேர்த்ததுக்கு அப்புறம் phenol.
ஏதோ ஒன்று சரி குளோரோஃபார்ம் கூட சேர்த்ததுக்கப்புறம் அது வயலட் கலரை கொடுக்குது. If 0.15 gram of the organic compound gives 0.12 gram of the silver halide, then find the percentage of halide in organic compound. ஸோ என்ன ஹேலைட்னு கேட்கல, ஹேலைடு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1 43.23 எப்படி வந்துச்சுன்றதா பாருங்க. பர்சன்டேஜ் ஆஃப் அயோடைட். ஸோ வயலட் கலர்னாலே நம்ம டக்குனு கண்ண மூடிட்டு என்ன சொல்லலாம், அயோடின்னு சொல்லலாம். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் அயோடின் ஈக்குவல் டு அட்டாமிக் வெயிட் ஆஃப் அயோடின் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் சில்வர் அயோடைட். மாலிகுலர் வெயிட் ஆஃப் சில்வர் அயோடைட் அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஆமாவா? இல்லை கொடுக்கல. சரி சில்வர் அயோடைட் சில்வர் ஹேலைட்னு சொல்லியிருந்தாங்க 235. ஓகே ஸோ அட்டாமிக் வெயிட் ஆஃப் அயோடைட் 127. 123ல இருந்து அதனுடைய ஐசோடோப்ஸ் இருக்கும், பட் 127 தான் அயோடின். 53 127 அயோடின், அட்டாமிக் நம்பர் 53, மாஸ் நம்பர் 127. ஸோ 127 by 235 எவ்வளோ கிவனில் கொடுத்துருந்தாங்க 0.12 கிராம் பை ஓவராலாக 0.15. ரைட். ஆர்கானிக் காம்பவுண்ட் மொத்தமாக 0.15 ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கு. அதில் 0.12 கிராமுக்கு தான் சில்வர் ஹேலைட் கிடைக்குது. 0.12 by 0.15 into 100. ஸோ இதில் சிம்பிளி பண்ணால் யூல் கெட் a value 43.23. Okay, 17th one. விபின் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் யார் லைவ்ல இருக்காங்கன்னு தெரியல. யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி காட்டுது. Which of the following graph is correct between log P CO2 versus log X CO2? So mole fraction of carbon dioxide இருக்கும், partial pressure of carbon dioxide இருக்கும், ஒரு கிராஃப் வரையறாங்க லாக்ல. அப்படி இருந்தால் இதில் எந்த கிராஃப் கரெக்ட்னு கேட்குறாங்க. given P CO2 is partial pressure of carbon dioxide, X CO2 is mole fraction of carbon dioxide. ஆன்சர் ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. லாக் கார்பன் டை ஆக்சைடு மோல் ஃப்ராக்ஷனுக்கும் கார்பன் டை ஆக்சைடு பார்ஷியல் ப்ரெஷருக்கும் உள்ள கிராஃப் வரையும்போது வில் கெட் a straight line like this. ஆனால் 0ல இருந்து ஆரம்பிக்காது அப்படின்றத சொல்றாங்க. ரைட். ஸோ இது என்ன ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y is equal to mx plus c straight line equation. For a reaction A2 gives to a ஒரு dissociation reaction இருக்கு. அதில் ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா -100 kJ/mol. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்மேஷன் A, அதாவது A2 உடைய ஃபார்மேஷன் எனர்ஜி -100, A உடைய ஃபார்மேஷன் எனர்ஜி வேல்யூ மைனஸ் ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ -50.86. ஓகே இந்த ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து என்ன சொல்ல வராங்க, at 300 Kelvin டெம்பரேச்சர் ப்ரெஷர்லாம் கொடுத்துருக்காங்க. 1 atm ப்ரெஷர், டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் A2 கேஸ் at equilibrium is x into 10⁻². Find x. ஓகே யாராவது ஸோ டிசோசியேஷன் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபா வேல்யூ x into 10⁻². ஓகே ஸோ சொல்யூஷன் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 58ன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி வந்துச்சுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஆப்ஷன்ஸே கொடுக்கல. சரி -1.725 into 10⁻³ is equal to -8.3 into 300 ln kp. Did they given? So ln kp உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் kp is equal to 2. Then 2 is equal to 4 alpha square p naught by 1 minus alpha square. Alpha உடைய வேல்யூ 1/√3. இதுல இருந்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும். சரி 57.7 தான் அவங்க என்னன்னு சொல்றாங்க, 58ன்னு சொல்றாங்க. ஃபீலிங் மோர் டயர்ட், முடியவே இல்லை. இதுக்கு நடுவில் நெட் வேற கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது. ஸ்டேட்மெண்ட் 1, KH ஃபார் Henry's constant for ideal dilute solutions does not change with varying concentrations of the solution. So solute உடைய concentration change பண்ணதுனால KH value change ஆகாதுன்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். KH of for solution having same gas solute is independent of nature of the solvent பொறுத்து மாறாதா? solute பொறுத்து solvent பொறுத்து concentration பொறுத்துலாம் மாறும்ல. சரி. So answer 2, statement 1 is correct, statement 2 is incorrect. Correct. So KH value solute உடைய nature solvent உடைய nature physical nature பொறுத்து கண்டிப்பா மாறும். Okay.
20th one, 3 experiments are running in separate vessels following first order kinetics. So 3 experiment தனித்தனியா ரன் பண்றாங்க, மூணுமே first order kinetics சொல்லிட்டாங்க. Experiment A 100 ml 10 m, experiment B 200 ml 10 m, experiment 3 100 ml 10 m plus 10 ml of water. Okay, select correct order of rate of reaction in above experiments. Answer option 2 கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? A B இந்த ரெண்டுத்துடைய ரேட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. which is greater than C. ஸோ C உடைய ரேட்டை விட கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. A ஏன்னா C ல என்ன பண்ணோம்னா 100 ml வாட்டர் ஆட் பண்றோம், which will be diluted, right? ஸோ டைல்யூட் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டைல்யூட் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் கம்மியாயிடும், அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் கம்மியாயிடும். ஸோ ரேட் இஸ் ஆல்வேஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். Okay, just one. Okay. 21st இருந்து numerical questions ஒரு 5 questions. ஸோ அதையும் பார்த்தலாம். For an ideal gas volume is made 8 times and temperature is decreased 4 times. Okay, V 8 times அதிகமாகுது, T 4 times கம்மியாகுது. Heat exchange during process is 0. Select the correct gas. ஸோ இது என்ன கேஸாக இருக்குன்னு கேட்குறாங்க. கைரோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் டிவி பவர் காமா மைனஸ் 1 ஈக்குவல் டு கே. ஸோ ஃபார்முலாஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு கேட்ட வேல்யூ T1 பை T2 உடைய வேல்யூ என்னன்னா 4. அதே மாதிரி V2 பை V உடைய வேல்யூ எவ்வளோனா 8. சரி, ஸோ ஃபைனலாக யூ வில் கெட் அ வேல்யூ 5/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5/3 வந்துச்சுனாலே அது கண்டிப்பாக என்ன கேஸாக தான் இருக்கணும். ஹீலியம் கேஸ். Oh my god. Okay, 22nd question. If E cell of the following reaction is X into 10 power minus 1, find X platinum HSNO2 minus slash SNOH 6 times of 2 minus OH minus BiO2O3 then BiPG. Reaction quotient Q is equal to 10 power 6. So reaction quotient கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு ஹாஃப் செல்லுக்கான ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே நம்ம மெமரைஸ் பண்ணதுல இருக்காது. பிஸ்மத் ட்ரைஆக்சைடும் இருக்காது, ஸ்டானஸ் ஹெக்ஸா ஹைட்ராக்சைடும் இருக்காது. ஸோ இது எதுக்குமே நம்மளுக்கு மெமரி வேல்யூஸ் யூஸ் ஆகாது. இவங்க கொடுத்துருக்கிற கிவன் டேட்டா வேல்யூஸை வச்சு மட்டும் தான் நம்மளால போட முடியும், ரைட்? ஓகே, இது கிவன் தான் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டும். ஆன்சர் ஆப்ஷன் 4. E0 cell is equal to 0.44 minus 0. minus of 0.90. So minus of minus plus ஆயிடும், அப்போ plus 0.46 வருது. E cell வேல்யூ பாசிட்டிவா இருக்கு. Applying the next equation, E cell is equal to E0 cell minus 0.06 by n into log of நம்ம பார்த்ததுல 10 பவர் 6 கொடுத்துட்டாங்க அதனுடைய கான்சன்ட்ரேஷன், ரைட்? Q உடைய கான்சன்ட்ரேஷன் 10 பவர் 6. ஸோ அதை இங்கே எழுதியிருக்கோம். அப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ 6 log 10 வரும். log 10 வேல்யூ 1, 6 6 கேன்சல் ஆகிடும். சரியா? பவரில் இருக்கிற 6 முன்னாடி வரும். 6 log 10, அந்த 6 இந்த 6 கேன்சல் ஆகிடும். ஸோ 0.46 மைனஸ் 0.06 அப்படின்னு இருக்கும். 0.46லேருந்து 0.06 மைனஸ் பண்ணால் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 0.40. ஓகேவா? 23rd, find the temperature. Find the temperature in Kelvin at which rate can concentrated. Okay, which rate constant are equal for the following reaction. So rate constant இதில் எதில் ஈக்குவல்ன்றதை கேட்குறாங்க. ஃபைன் டெம்பரேச்சர் இன் விச். ஓகே, எந்த பர்டிகுலர் ரேட் கான்ஸ்டன்ட்ல டெம்பரேச்சர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். A gives B K is equal to 10 power 4 E power minus 24,000 by T. K P gives K P gives Q. Okay, இதில் ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ 10 power 6 into E power minus 30,000 by T கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் அப்ராக்சிமேட்லி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1303 கெல்வின் இருக்கு. ஓகே, எப்படி
பாருங்க, this equal to this. So இங்க 10 power 4க்கு இங்க 10 power 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் 10 power 2 இருக்கும். 10 power 2னா 100. ஓகே, டி கேன்சல் பண்ணிக்கலாமா? ஆனா சேமா இல்ல, அப்போ அப்படி பண்ண முடியாது. ரைட், e power 6000 by t is equal to 100. ஸோ இதை சிம்பிளை பண்ணி எக்ஸ்பொனென்ஷியல் இருக்கு, அப்போ நம்ம ஆன்டிலாக் எடுக்கணும் இல்லையா? டேக்கிங் ஆன்டிலாக் ஆன் போத் சைட், ஸோ எனக்கு லாக் கிடைக்கும். ஆன்டிலாக்ல லாக், டேக்கிங் லாகிரதம் ஆன் போத் சைட். சரியா? எக்ஸ்பொனென்ஷியல் அப்படின்னா தான் ஆன்டிலாக். எக்ஸ்பொனென்ஷியலை கேன்சல் பண்ணணும், ஆன்டிலாகை கேன்சல் பண்ணணும்னா நம்ம தான் என்ன பண்ணணும், லாகை எடுக்கணும். சரி, டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். ஸோ அப்படி எடுக்கும்போது 6000 by t is equal to 2 into ln 10 அப்படின்னு இருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணி t equal to அப்படின்னு மாற்றி எழுதுறாங்க. லான்ல இருக்கிறத லாகா மாற்றுறதா 2.303 இந்த ஃபேக்டர் யூஸ் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணால் வில் கெட் a வேல்யூ 1303 Kelvin அப்ராக்சிமேட்டா. ஓகே, ஐசோதர்மல் ரிவர்சிபிள், ஐசோதர்மல் இர்ரிவர்சிபிள், இதுலேயும் W இதுலேயும் W தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தென் 1 mole of gas undergoes constant pressure process in which change in temperature this Cp equal to 5R to 5R by 2 del H will be 8.34. சரி, 1 mole of ideal gas having Cv is equal to 3R by 2. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா, மோனோஅட்டாமிக் கேஸா டயட்டாமிக் கேஸா, எதுக்கு இந்த வேல்யூ வரும், இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? செலக்ட் த கரெக்ட் மேட்ச் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு டி, செகண்ட் ஒனுக்கு பி, தேர்ட் ஒனுக்கு ஏ, ஃபோர்த் ஒனுக்கு சி. ஸோ பார்த்துக்கோங்க, டபிள்யூ லான் மீன் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன்கான ஃபார்ம்லாம் மைனஸ் என்ஆர் லான் டி, ஐ மீன் என்ஆர்டி இன்டூ லான் ஆஃப் V2 by V1. ஸோ வால்யூம் சேஞ்சஸில் இந்த ஃபார்ம்லாம். இதுவே P2 by P1 இருக்கு இல்லையா? ப்ரெஷர் சேஞ்சஸ் சொல்லும் போது P2 by P1 சொல்லுவோம். என்ன வேணும், அதில் டி வராது, என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ பி வராது. இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணாங்க. n நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட், கிலோ ஜூல்ல இருக்கு, ஜூல்ல மாத்திரம், டெம்பரேச்சர் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்றாங்க. யூல் கெட் a வேல்யூ -6 கிலோ ஜூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செகண்ட் ஒனுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு -5.74, இது -6, இது 8.34, இது 4 ஜூல். ஸோ அப்போ ஆன்சர் 2 தான்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். Last question. For balanced chemical reaction, aluminum plus HCl gives aluminum chloride plus hydrogen gas. Which of the following reaction is correct? With excess aluminum, okay. So answer option 2. With the excess aluminum, volume of hydrogen gas produced per mole of HCl reacts will be 11.2 liter on 1 atom of 10273 kilo. Sir. ஏன் இதை எம்சிக்யூல கொடுத்தாங்கன்னு தெரியல. பிகாஸ் இட்ஸ் a நியூமெரிக்கல் கொஸ்டின். கொஸ்டினை மாற்றி எடுத்திருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துல நியூமெரிக்கல் எழுதிட்டு அதுக்கு பதிலாக எம்சிக்யூல மல்டிபிளில் இது கொடுத்துருக்காங்க. 6 moles of HCl gives 3 moles of hydrogen gas. So இதை மாற்றி எழுதுறோம். 3/6 moles of hydrogen is equal to 11.2 liter of right hydrogen. Fourth option is incorrect since HCl is an aqueous medium. HCl aqueous mediumல இருக்குன்னு சொல்றாங்க. HCl is in aqueous medium னு கொடுத்துருக்காங்க. சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா 22nd மார்னிங் நடந்த கொஸ்டின் பேப்பருடைய
மாடல் பை மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே ஆலன்ல இருந்து கொடுத்தது. சரி, இதுலயே ஏதாவது 1, 2 மிஸ்டேக் இருக்கலாம். அது அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா தெரிய வரலாம். சரி, ஓகே. தேங்க் யூ ஆல்.